இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, ஆண்டவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர், திரும்பவும் அவர் நம்மேல் இறங்குவார். ஆண்டவர் நம்முடைய பாவத்தோடு நம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் பாவத்தை நாம் முழுவதும் விட்டுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார். நம்முடைய பாவங்களை இனி நினையாமலும் இருப்பார். நம் பாவத்தை நாமே மன்னிக்க முடியாமல் இருக்கும் போது குற்ற உணர்வு நமக்குள்ளே வந்துவிடும். நாம் மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாமல் இருக்கும் போது நமக்குள்ளே கோபம், கசப்பு வந்துவிடும். ஆனால் அந்த பாவத்திலிருந்து முழுவதுமாக மனம் திரும்பி நாம் வெளியே வந்துவிடும் போது ஆண்டவர் திரும்பவும் நம்மேல் இறங்குவார். நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டால் அதை திரும்பவும் எடுக்க மாட்டார். நமக்கு புதிய வாழ்வை கொடுப்பார். பாப் ஷெஃபீல்ட் என்ற ஒரு ஹாக்கி பிளேயர் உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக கனடா தேசத்திற்கு அவர் விளையாட சென்றிருந்தார். அங்கு ஒரு நாள் சத்தமாக சண்டை போட்டு விட்டார். ஆதலால் ஒரு நாள் இரவு முழுவதும் அவரை காவலிலே வைத்திருந்தார்கள். சில மாதங்கள் கழித்து த நேவிகேட்டர் என்ற ஊழிய ஸ்தாபனத்தினர் இவரையும் இவருடைய மனைவியையும் சந்தித்து இயேசுவினுடைய அன்பையும் இயேசுவினுடைய மன்னிப்பையும் பற்றி கூறினார்கள். அப்பொழுது அவர்கள் ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஊழிய அமைப்பை பற்றி நாம் விக்கிபீடியாவிலும் பார்க்கலாம். பின்பு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்காக விசா ஆஃபீஸுக்கு போயிருந்த போது ஏற்கனவே இவர் ஜெயிலுக்கு போயிருந்திருக்கிறார் என்று அந்த நாட்டு சட்டத்தின்படி இவர் ஒரு குற்றவாளி என்ற பதிவு இருந்ததால் அவர்கள் விசாவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டார்கள். மிகவும் மனம் வருந்தினார். ஆண்டவரை அறிவதற்கு முன்பு நான் அதிக கோபப்படுவேன், அதிகமாக சண்டையிடுவேன். ஆதலால் குற்றப்பதிவு உள்ளது. இப்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது மனம் மாறியும் இருக்கிறேன். இந்த குற்றப்பதிவிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று வருத்தத்துடன் இருந்தார். இதற்காக ஜெபம் செய்தார். பின்பு கனடாவிலே விளையாடும் போது செய்த அந்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்டு குவீன்ஸ் பார்டனுக்காக, அதாவது கருணை மனுவுக்காக அப்ளை பண்ணி இருந்தார். அவர்கள் இவரை முழுவதுமாக விசாரணை செய்து மன்னிப்பு கொடுத்தார்கள். ஒரு மெயிலும் அனுப்பியிருந்தார்கள். இவர் மேல் சுமத்தப்பட்ட எல்லா குற்றத்தையும் நாங்கள் முழுவதும் மன்னித்து விடுகிறோம், அதிலிருந்து அவரை விடுவித்து அரச கருணையை வழங்குகிறோம் என்றும் அனுப்பியிருந்தார்கள். அதற்கு பின்பு அவருடைய எல்லா டாக்குமெண்டிலும் அந்த குற்றத்திற்கான பதிவே இல்லை. அவரிடம் குற்றப்பதிவு உண்டா என்று கேட்டபோது அவர் தைரியமாக இல்லை என்று பதிலளித்தார். அந்த மன்னிப்பிலே அவருடைய தண்டனை அகற்றப்பட்டது. குற்றப்பதிவிற்கான தடயமே இல்லாதபடி கருணை மனு கொடுக்கப்பட்டது. பின்பு கனடாவிலே போலீஸ் ஸ்டேஷனிலே இவருடைய கைவிரல் ரேகையை வைத்துவிட்டு கம்ப்யூட்டரில் செக் பண்ணி பார்த்தபோது நோ ரெக்கார்ட் என்று பிரிண்ட் வந்தது. தவறு செய்த தடயமே இல்லாத மன்னிப்பை பெற்றார். பின்பு விசாவும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது. இது போலவே இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டார். ஆண்டவர் மன்னித்தால் மன்னித்ததே. நம் பாவத்திற்குரிய தண்டனையை அவர் முற்றிலும் அகற்றி விடுவார். மீண்டும் நாம் பாவம் செய்யக்கூடாது. நம்முடைய பாவங்களை சுட்டிக்காட்டி சாத்தான் பரலோக கம்ப்யூட்டரில் காட்டினாலும் நோ ரெக்கார்ட், பார்டன் பை த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் என்றே பதில் வரும். நம் பாவத்திற்கான எந்த பதிவும் இதிலே கிடையாது, தண்டனையும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டது என்றே பதில் வரும். ஆண்டவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மேல் திரும்பவும் நீங்கள் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே நீங்கள் போட்டுவிட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் இரக்கத்தை எண்ணி உங்களை அதிகமாய் துதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.